பொழுது கர்த்தர் அவர் நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமானது அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வது. ஆமென். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்படிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வாக் இன் காட்ஸ் வே. தேவனுடைய வழி என்னது என்பதை நாம் praise the Lord தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The high time everything has to be changed. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் வைத்த ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? தேவனிடத்துல கேட்டு பெற்று அவருடைய வழிகளை நடக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பூமியில வாழும் பொழுது இந்த பூமியில தேவனுடைய வழிகளிலே நடக்கணும். Praise the Lord. பூமிக்கு ஏற்ற வழிகளில நம்ம சுயமானதுல நம்ம நடக்க கூடாது. மனுஷனுடைய காரியங்களை நடக்கக்கூடாது. அது கல்ச்சர், ஆமா, நம்முடைய சமுதாயத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எப்படி இருக்கும்னு சொன்ன பிசாசனுடைய தந்திர ஒரு வஞ்சனை எப்படின்னா, நல்லது போல இருக்கும். Everything looks good. ஃபைனலா எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னா அடிமைத்தனத்துல கொண்டு போய் நிறுத்தும். It always looks good. Culture is good. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா எங்க நிறுத்துன்னு சொன்னா உங்களுடைய சுயாதீனத்தை பிடிக்கிட்டு அடிமைத்தனத்துல வச்சிருவாங்க. ஆமா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். மீறுனா என்ன பண்ணுவாங்க? தண்டிக்கப்படுவீங்க. ஆனா ஆரம்பத்துல அப்படி இருக்காது. நம்ம எல்லாம் நல்லா இருப்போம், ஒன்னா இருப்போம், நம்ம இப்படி இருப்போம், நம்ம ஒன்னா இருந்தா நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. So what does the enemy wants? Always to take away your liberty. உங்களுடைய சுயாதீனத்தை எடுத்துக்கொள்ளணும், அடிமைத்தனத்துக்கு வரணும். இதை எப்படி பண்ணலாம்னு சொன்னா எல்லா விதத்திலையும் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? அன்பினால பண்ணலாம், அதிகாரத்துல பண்ணலாம், நயவஞ்சகத்துல பண்ணலாம், பொய்யில பண்ணலாம், புரியுதா உங்களுக்கு? மாய்மானத்துல பண்ணலாம். You can always do that. Manipulation. By manipulating you can always control. தெரியுமா உங்களுக்கு? சோதரம், பத்திர கிறிஸ்தோதரம், சாப்பாடு ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம். இதுக்குள்ள இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஆயிரம் உங்களுக்கு சொன்னீங்கன்னா இது பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அறியாமே பயம் உள்ள வந்துடும். இந்த பயம் உள்ள வந்த உடனே என்ன ஆயிடும் சொன்னா அடிமை தந்துட்டு போயிருங்க. ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது? நீங்க அடிமைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா, வாழ்நாள் பூரா நீங்க அடிமையா வாழ்வீங்க. சுயாதீனமா செய்ய முடியாது. சுயாதீனமா செய்ய முடியாது எதையுமே. ஏன்னா there's already a fear coming. உங்களை மிரட்டல, உங்களை உருட்டல, ஒண்ணும் பண்ணல. என்ன சொன்னாங்கன்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா இனிமே இப்படி ஆயிடும் உங்களுக்கு. அவங்க வேற ஒண்ணுமே சொல்லல. They just said that. இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா ஒரு சாரர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, see that is for your good. எதுக்கு சொன்னாங்க? நன்மை சொல்ல. அடுத்தவங்க சொல்லுவாங்க it is intellectual. அதுல என்ன தப்பு இருக்குது? அவர் சொல்ல கேட்டாங்க, இது செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்குது இல்ல. சோ இன்னொருத்தர் இந்த மாதிரி இருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க கேட்கல, கடைசியில என்ன தெரியுமாச்சு அவங்க வாழ்க்கையில? இப்ப என்ன பண்ணாங்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் உள்ள போச்சுன்னா கடைசியில நீங்க என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றேன் எப்படி பேசுவாங்கன்னு. நான் பயப்படலாம் இல்ல, நான் அதான் நம்பல சொல்லிட்டு அதே செய்வாங்க. உங்களுக்கு பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு நிறைய இருக்குது. தட்ஸ் fear. Galatians chapter 5 என்ன வசனத்துக்கு போகல உங்களுக்கு காண்பிக்கிறேன். the ways of the Lord புரியறதுக்காக beginning 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே என்ன சொன்னாங்க? இங்க நன்மை இல்ல, இன்டெலெக்சுவல் கிடையாது,
இப்படிதான் உங்களுக்கு ஃபியர் கிடையாது, இது கிடையாது. You have to hold on to your liberty. Praise God. இங்க தப்பு ரைட் இல்ல, திரும்ப உங்களுக்கு சொல்றேன், hold on to your liberty. ஏனென்றால் உன் சுயாதீனத்தில் நின்றால்தான் உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். உங்கள் சுயாதீனத்தை கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நின்றால்தான் கர்த்தருடைய வழி இன்னதென்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமா, இது எப்படி தெரியுமா இருக்கும்? கண்ணாடி போட்டுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப வந்து ஒரு டார்க் கிளாஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. டார்க் கிளாஸ் போட்டு நிக்கிறேன், எனக்கு எப்படி தெரியும்? டார்க்கா இருக்கும். சோ உடனே நான் என்ன சொல்றேன், இங்க லைட்டே இல்லைன்னு. ஏன்னா என் பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் பாக்குறது கண்ணாடி, கருப்பு கண்ணாடி பாக்குறதுனால என்னுடைய பார்வை என்ன இருக்கும், வெளிச்சம் தெரியாது. இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, இல்ல நாங்க போன லைட்டிங்கே இல்லைன்னு. அதே போலதான் நான் பேசுவது எப்படி பேசுவேன், அறிவை சார்ந்தவனா இருப்பேனே, ஆனால் வசனத்தையும் அறிவு சார்ந்தவனாய் பேசுவேன். நான் பயப்படுகிறவனா இருந்தால் வசனத்தை எடுத்து பயத்தினாலே பேசுவேன். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவியனர் ஒரு தேவ மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி அட்டாக் வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்போ அந்த பையன் ஃபோன் பண்ணாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். அங்கே மரண காட்டுகள் ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஃபோன் பண்ணேன், என்ன பண்ண சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டர் பாருங்க, அவரு வைக்க மாட்டேன்றாங்க, இது ஸ்டென்ட் வேண்டாம், வாழ்ந்து போறோமா. ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ ஃபியர் கேம் இன். அப்புறம் அவர்கிட்ட பேசுறேன். அப்ப சொல்றேன், பாஸ்டர் நான் தான் பயப்படல, நல்லா புரிஞ்சுக்க வார்த்தை, நான் என்ன பண்ணல, பயப்படல, ஆனா என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா வாழ்க்கை பூரா நான் என்ன பண்ணணும், மாத்திரை போடணும். அப்ப என்ன ஃபியர் இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கை பூரா மாத்திரை, ஒரு பயம். ஆனா என்ன சொல்றாரு, எனக்கு பயம் இல்லை, விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் சுகம் கொடுப்பார். இதான் பிரச்சனை. ஏன் சொன்னா, என்றைக்கு நீங்க உங்கள் சுயாதீனத்தை, அப்படின்னா சுயாதீனம் என்ன தெரியுமா, you stand in a place where you know கர்த்தர் அவர் ஆளுகை செய்கிறார். என் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிறார். இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு போதித்து நடத்துவார் என்கிற தைரியம் இருந்தால் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, உங்க சுயாதீனத்தை நிற்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லை உங்களுக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். ஜெபமே என்ன இருக்கும் தெரியுமா, போயிட்டு ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே எனக்கு சுகம் கொடும். இல்ல ஒரு சிலரு, ஆண்டவரே ஹாஸ்பிட்டலுக்கே நான் போக கூடாது. Everything where does it come from? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன? Why? Yeah. Everything rises out of your fear. You are losing your liberty. Praise the Lord. Hallelujah. Be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உடைய சுயாதீனம் என்ன தெரியுமா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. You don't ask God what he should do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லாதீங்க. அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை கேளுங்க. That's liberty. புரியுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த சுயாதீனத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு நாளும் கர்த்தருடைய வழியில நடக்க முடியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். ஆஸ்கவா சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது யார் சொன்ன? அவர் சொன்னாரு, இதுதான் அவருடைய வழி. நீ போய் செங்கடல கலந்து விடணும், வெட்டாந்தரை போல நீங்க நடக்கணும், அவங்க பின்னாடி வருவாங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன். இது கர்த்தருடைய வழி. ஆனா பயம் வந்த பொழுது என்ன ஆரம்பிச்சது, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய தாசனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து அவனை கல்லெறிந்து கொள்ள நினைத்தார்கள்.
ஏன்? வழி தெரியல, அடிமைத்தனம், பயம், தங்க ஜீவன் போயிடும்ன்ற பயம். என்ன மறந்துட்டாங்க? எகிப்துல அடிமைத்தனத்துல உன் ஜீவன் போகக்கூடாது என்று சொல்லி பாலும் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு தான் அவனை கூப்பிட்டு வந்தாரே தவிர வனாந்திரத்துல நீ அழிந்து போவதற்கு அவனை அழைச்சிட்டு வரவே இல்லை. கர்த்தர் உங்களை உண்டாக்கிற சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்க. இந்த மைண்ட்ல வச்சுக்கங்க. நம்ம பார்க்க போறோம். இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் வேணா கொடுக்கலாம், அது உங்களுக்கு உதவாது. I teach you on this because God is giving me beautiful things of this. சொல்லி கொடுக்கிறேன். ஆமா, such a glory we have, such a glory. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 128 சங்கீதத்துல 3 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, எடுத்து வாசிங்க. Psalm 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆரம்பிக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுடைய வழிகள் தான் உங்களுக்கு அதிகமாக எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுறேன், கர்த்தருக்கு பயந்து. அந்த வார்த்தை ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் புரிஞ்சுக்கணும். இது இந்த பயத்தை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகான வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆமென் wisdom. Praise the Lord. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் இந்த ஞானம் வரும். இந்த ஞானம் வந்தால்தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வழியில நடப்பீங்க. ஆமா, ஏன்னா ஞானம் என்ன சொன்னா எதை எப்போ எப்படி செய்யணும்னு சொல்லி, அதான் ஞானம். Praise the Lord. அதான் ஞானம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீங்க ஞானத்தை பெற்றுக்கொள்றீங்க. இப்ப இந்த ஞானம் என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கும். Praise the Lord. அதான் சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. Hallelujah. His ways. Praise the Lord. ஆமா, இப்ப என்ன, we are too much crowded. பயங்கரமா crowded இன்னைக்கு. ஏன்னா too many ways இருக்கு தெரியுமா உங்களுக்கு? too many. ஆமா, பயங்கரமா போயிட்டு இருக்கிறதெல்லாம் பிசாசு ஒரு பக்கம் சொல்ற ஒரு காரியங்கள் ஒரு பக்கம், மனுஷனுடைய யோசனைகள் ஒரு பக்கம், விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்கு. சோ ஒவ்வொரு பக்கம் ஒண்ணு. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போகும் பொழுது நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, God's way, only one way. ஆமா, ஒண்ணுதான், அதெல்லாம் கிடையாது. வழிகள் என்று சொல்லும் பொழுது வார்த்தை என்னச்சுன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகள். ஆமென். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகள் நடந்து போகும் பொழுது அதுக்கு அந்தந்த வழியில் நான் போகும். God has kept a way. இதெல்லாம் எங்க வந்து சேரணும்? ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. இதெல்லாம் எங்கன்னா பரத்துக்கு நேராக கொண்டு போகும். உங்களை அழைத்த அழைப்பும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றும்படிக்கு உங்களை அழைத்து செல்லும். Amen. Praise the Lord. You cannot separate your life. ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தனி வாழ்க்கை, உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தனி வாழ்க்கை, பிரிக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல இப்ப கண்கள் திறக்கப்பட்டாச்சு. திறக்கப்பட்ட நீங்க இப்ப என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுறீங்க, அந்த ஞானத்தை பெற்றீங்க. இப்படி கர்த்தருடைய வழியை தேடணும். Hallelujah. Ask for the ways. ஆமா, கேட்கணும், தேவனிடத்துல கேட்கணும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க கேட்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப கர்த்தருடைய வழியை சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வழிகள் நடப்பது என்பது அவருடைய வழிகாட்டுதலுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள தொடர்ச்சியான ஒரு உறவாயிருக்கு. It's a relationship. Walking with God in the ways of God, it's a relationship. இது எப்படின்னா தொடர்ந்து அவருக்கு வழிகாட்டு என்ன பண்றீங்க? உங்களே ஒப்பு கொடுக்கிறது. A submission, a surrendered life. ஆமா, தேவனுடைய வழியில நடக்கிறதுன்னு சொன்னா அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். நீங்க அர்ப்பணிக்காம, if you are not surrendered, you cannot walk in his ways. திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுடைய அறிவுக்கு இது எட்டாது, உங்களால புரிய முடியாது. நம்முடைய வாக்குத்தத்தமே நான் கண் காணாது, காது கேட்கவும் இல்லை, அது இருதயத்துல தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார்.
Hallelujah. Praise the Lord. That is very important for you to know. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வழியில இது ஒரு உறவு இது. If you don't have a relationship with God, தேவனோடு கூட உறவு இல்லைன்னு சொன்னா நீங்க அவருடைய வழிகளை நடக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சரண்டர் பண்ணாம, without a surrendered life you cannot walk. ஆமா, ஏன் நமக்கு தான் மூளை இருக்கு. Praise the Lord. Cannot walk. இல்லைன்னா இன்டெலெக்சுவல் வந்துடும். Praise the Lord. பேச முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறதுக்கு ஜெபிக்கணும். பிரச்சனை போராட்டங்களில் எல்லாம் சொல்லி பண்ணி அவங்க எதிர்பார்க்கிறத ஜெபிக்கணும். சரி, ஜெபிக்கிற நீங்க பெற்றுக்கொள்றீங்க, நீங்க விரும்புறது உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அதை எங்க கொண்டு போவார்? உங்களை பருத்து நேரம் கொண்டு போவார். நீங்க விரும்புறதை நீங்க பெற்றுக்கொள்றதுனால பரத்துக்கு போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நேரம் குளிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஆமா, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பரத்துக்கு போறது எப்பொழுதுமே ஞாபகம். Is it the way of the Lord? Praise the Lord. இதுல வனாந்தரத்துல இருக்கிறாங்க, சும்மா இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? காடை கொடுத்தாரு. அந்த காடை வாயில இருந்துச்சு. இருக்கும்போது என்னாச்சு? வாதை புறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர் தான் நடத்தினார். வசனத்தை எடுத்து வாசிங்க. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தான் அவங்களை நடத்துனது. ஆனா 40 வருஷத்துக்கு நடந்ததுல 20 வயசுக்கு அப்ப கீழே ஆரம்பிச்சவங்க, கீழே இருந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் செத்து போனாங்க. அந்த 40 வருஷம் சுத்தினது எதுக்கு சுத்தினாரு? ஆனா யார் நடத்துனது? அதே அக்னி ஸ்தம்பம், அதே மேக ஸ்தம்பம். தண்ணீரை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், மண்ணா வந்தது, எல்லா அற்புதங்களையும் செய்தார். ஆனால் ஒருவனாகிலும் போகலங்க. Be very careful. Be very careful. நல்லா சாப்பிடுற, நல்லா ஆசீர்வாதம், நல்லா பணம் இருக்கு, காசு இருக்குது, அண்ணன் உயர்த்துறாரு, அப்படி பண்றாரு, இதை பண்றாரு. It never is a sign that you're going with him. Praise the Lord. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆமென். உறவு இது. இது என்னது? உறவு. உறவுனா என்னது? தெரியணும். இப்ப பேசிக்கிட்டே போற ரோட்ல வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கோம் ரோட்ல. தூரம் போயிட்டு பாக்குற ஆளை காட்டணும் சார். என் கூட வந்தது கூட எனக்கு தெரியலன்னா என்ன? இன்னைக்கு எப்படிதான் கர்த்தரோட பேசுறோம், ஜெபம், ஆராதனை, துதி எல்லாம். ஆனா என் கூட வராரா? இல்ல அவர் கூட நான் நிக்கிறேனா? இல்ல அவருக்கு அது பிரியமா இருக்கிறதா? Praise the Lord. What is in my heart? மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்துகிறேனா, அல்லது எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவர் மேல அதிக கவனம் செலுத்துகிறேன்? எது எனக்கு பண்றேன்? What am I doing? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இது உறவு, மறந்துடாதீங்க. இதுல வந்து அர்ப்பணிப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த உறவுல நீங்க போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எதிர்பார்த்துறேன். நாள்தோறும் கீழ்ப்படுதலோடு வாழும் ஒரு வாழ்க்கை. Every day a life of obedience. அதான் கர்த்தருடைய வழியில நடக்கிறது. Every day a life of obedience. எனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு விரும்புறது இல்லை, நான் கேட்டது இல்லை. இதற்கும் என்னது? என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு என்ன முடியாது, சம்மந்தப்படுத்த முடியாது. எனக்கு கொடுத்தவனே கீழ்படுகிறது, எனக்கு கொடுக்கலன்னா, எனக்கு பிடிக்கலன்னா கீழ்படுகிறது இல்லை சொல்ல முடியாது. Praise the Lord. The ways of the Lord. ஞாபகத்தை கொள்ளுங்க, இந்த வழியானது ஜீவனுக்கு ஏதுவானது. திரும்ப அதான் சொல்றவங்களுக்கு இது வந்து நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க கண்ணீர், கஷ்டம், சந்தோஷம், பெருக்கம், இது வந்து இட் இஸ் ஒன்லி என்ன சொல்றதுன்னா something is a given. ஆனா வழி எப்படிப்பட்டது? ஜீவனுக்கு நேராக உங்களை கொண்டு போகுமே தவிர மரணத்துக்கு நேராக கர்த்தருடைய வழி உங்களை கொண்டு போகாது. It's very important to know. Praise the Lord.
Hallelujah. அப்போ when you are surrendered, when you are obeying, then only you will walk trusting the Lord. ஆமா, சரண்டர் பண்ணாம முடியாது. கீழ்ப்படிகள் ஆவி இல்லாம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆமா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு உறவுல சார்ந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நடத்தை, அந்த கேரக்டர், அவருடைய கட்டளைகள் உண்மை மற்றும் அன்புக்கு சீரமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். Your character has to change to walk with God in His ways. கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டுமானால் என்னுடைய நடத்தை, my character, நான் மாத்தாதீங்க, என் நடத்தையானது மாறணும். எதற்கு நேராய்? அவருடைய சத்தியத்திற்கு நேராய். ஆமென். அவருடைய உண்மைக்கு நேராக, அன்புக்கு நேராக, அவருடைய கட்டளைகளுக்கு நேராக என் கேரக்டர் மாறணும். Praise the Lord. Hallelujah. அது மாறாம I cannot walk. என்னை இடிக்கும். It is narrow. இந்த வழியை குறித்து சொல்லும் பொழுது இது இடுக்கமான வாசல், இது வழியாக பிரவேசிங்க. இது ஜீவனுக்கு எது நேராக போகுது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். So இந்த வழிகளை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். Because importance. Now we let us know why it is important to walk in the way of the Lord. கர்த்தருடைய வழிகளிலே நடக்க ஏன் நடக்க என்பது ஒரு முக்கியமானதா இருக்கிறது. வசனத்தை எடுத்துக்கலாமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 5:33 எடுத்துக்கங்க. Praise the Lord. வேகமா கொஞ்சம் வாசிக்கலாமா? உபாகமம் 5:33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்தில், நல்லா பாருங்க, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்துல எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. அது இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை, நம்மளுக்கு நம்முடைய ரட்சிப்பு எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த வாழ்க்கையில நான் இருக்கும்போது இதுல என்ன பண்ணோம்? பிழைத்து இருக்க, சுகித்து இருக்க, நீடித்து இருக்க. It should be life, then it should be well, and it should be prolonging. அது ஞாபகம். உங்களுடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், சந்தோஷம். நான் சொல்றது உலகபரமான காசு. நான் சொல்றது தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஜீவனுக்குள்ளது, சமாதானம் உள்ளது, ஆசீர்வாதமானது, புரிதவங்களுக்கு நிறைவுள்ளது, அன்பு உள்ளது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறது, தேவனோட கூட பேசுகிற ஒரு வாழ்க்கை, அவரோட நடக்கிற ஒரு வாழ்க்கை. இதை நீங்க பெருக வேண்டுமானால் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணுமா? அவருடைய வழிகளில் எல்லாம் என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்ப எதுக்கு கவனம் சொல்றேன்? வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் உண்மையை செவி கொடுத்து அவருடைய வழியில நடப்பதற்கு அதிக கவனம். Not the other things. அதெல்லாம் தானே வந்து வரும். Everything come and falls. அதெல்லாம் வரும். ஏன்னா அந்த பாதை எப்படிப்பட்டதுன்னா அந்த பாதை ஜீவ பாதை. புரியுது உங்களுக்கு? அந்த ஜீவ பாதையில போகும்போது மரணமானது வந்தாலும் என்ன பண்ணோம்? இல்லைக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். See, that's why you have to look for God's ways. ஏன்னா என்ன இருக்குமா? நீ பிழைத்து, you live. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? அங்க என்ன பண்ண முடியாது? நீ மரிக்க முடியாது. அதுதான் சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்னும் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான் சொல்றாரு பொருள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவருடைய வழி ஜீவ வழி. See, that's why God wants you to walk in it. புரியுது? அந்த வழி சும்மா எல்லாம் கிடையாது. ஏதோ என்ன சொல்றது, சடங்காச்சாரம் அல்ல. Because you have become a Christian, because you have saved, you have to walk. இல்ல, only when you walk. இந்த வழியில, தேவனுடைய வழியில நீ நடந்தால் மாத்திரம்தான் ஜீவனை கண்டடைய முடியும். அங்கேதான் நீங்கள் சுகி to be well with you. நீங்கள் சுகிக்க முடியும். அங்கே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நீடித்திருக்க முடியும். Long life. It will be prolonged. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு வசனத்துல சங்கீத புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது 1-2 கொஞ்சம் வாசிங்க. அங்க பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அங்க காமிக்கிற காரியம் துன்மார்க்கன் இருக்கிறான். மறந்துடாதீங்க, இந்த உலகத்துல என்ன இருக்குது? துன்மார்க்கன் இருக்கிறான். துன்மார்க்கன் என்ன பண்ணுகிறான்? ஆலோசனை கொடுக்கிறான். புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன? எப்பொழுதுமே ஞாபகத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு எதிரானதா இருக்கும். அவருடைய ஆலோசனை எப்பொழுதுமே எங்க கொண்டு போகும் உங்களுக்கு தெரியாது, மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆமா, இப்போ வந்து முன்னாடி ஒரு போர்டை போட்டு நான் துன்மார்க்கன் சொன்னா உங்களுக்கு தெரியும். புரியுதா சொல்றது? ஒரு போர்டை போட்டா உங்களுக்கு தெரியும். இல்ல உங்க அப்பாவே சொன்னா, உங்க வீட்டுக்காரே சொன்னா, மனைவி சொன்னா, உடைய பிள்ளைகள் சொன்னா, உங்க அண்ணன் சொன்னா, என்ன போர்டை போட்டுருந்தாங்க? என்ன போர்டு உங்க மேல இருக்குது? அந்த உறவுன்ற போர்டு இருக்குது. நம்ம என் நண்பர் சொன்னா, எங்க பாஸ்டர் சொன்னாரு, புரியுதா உங்களுக்கு? என்ன போர்டு இருக்குதாங்க? துன்மார்க்கன் இல்லை. ஆனா அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியம். பேதுரு இயேசுவை தனியா கூப்பிட்டு போயிட்டு கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணக்கூடாது? சிலுவையில மறிக்க கூடாது. புரிஞ்சுக்கங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லது செய்றீங்க, நீங்க என்ன பாவம் பண்ணீங்க, நீங்க எதுக்கு போய் சிலுவையில அறையணும்? So you don't need, not required. புரியுதா? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுடுங்க, இந்த மாதிரி ஆசையெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இதான் கட்டித்து கொள்ள ஆரம்பித்தான். புரிஞ்சுங்க இதெல்லாம். Praise the Lord. ஆலோசனை இவர் ஒண்ணு என்ன சொன்னாரு? ஏன் நீ தேவனுக்குரியதை. Praise the Lord. அப்ப என்ன அர்த்தம்? நான் சிலுவையில போவது துன்மார்க்கம் செய்து, பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அது என் விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி. இது தேவ சித்தமா இருக்கிறது. Praise the Lord. அதுதான் கர்த்தருடைய வழி. என் கர்த்தர் எனக்கு வைத்த வழி என்ன? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆலோசனை போவாது. ரெண்டாவது சொல்லுது, பாவி வேலையில இல்ல. நம்ம பாவிகள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது நேம் போட்டு வர மாட்டாங்க. அடுத்தது சொல்லும் பொழுது பரியாசக்காரர் இருக்கிறாங்க. இப்போ everything in the screen, எல்லாம் மூவிலும் சரி, நாடகம் சரி, எதுனாலும் சரி, everything started with a joke. நீங்க எடுத்து ஹிஸ்டரி படிச்சுக்கங்க. ஏன்னா there was always a morality in the land. பூமியில இருந்தது, சன்மார்க்கம் இருந்தது. இப்படிதான் வாழணும், கட்டுப்பாடுகள். உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு நாகரிகம் வந்தபடி கட்டுப்பாடு இருந்தது. இப்போ அதை உடைக்கணும், சரிங்களா? அதை உடைக்கணும். How did it start தெரியுமா? By joke. ஜோக் வந்த உடனே என்ன செய்வீங்க? ஒருத்தர் வந்து சொல்வாரு, இந்த மாதிரிலாம் தப்பாலாம் பண்ணக்கூடாது. உடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு ஜோக் அது, இதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. பாத்துக்கிறீங்களா? எதெல்லாம் ஜோக் இருந்ததோ நீங்க எடுங்க, பழையதுல இருந்து ஆரம்பிங்க. எதெல்லாம் ஜோக் இருந்ததோ அதெல்லாம் ரியாலிட்டிக்குள்ள வந்தது. ஏன்னா சொசைட்டி started to accept it because it was a joke. பேசும்போது அருவருப்பை பேசும்போது it is a joke. ஆனா அந்த அருவருப்பை ஏற்றுக்கொண்டபடினால இப்ப ஆத்மாவானது அந்த அருவருப்பை ஜீர்ணிக்க ஆரம்பிக்கும். மெடிடேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரியாசக்காரர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. Be very careful. ஆமா, it is all these things. அப்போ அவர் என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆலோசனை கொடுக்கிறாரு, கர்த்தருடைய ஆலோசனையில நட. உலகத்தின் துன்மார்க்கத்தின் ஆலோசனை போகாது. எது நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனை. அப்ப you must always wait for the counsel of God. You don't say what you want. You don't say what you like. You don't say it should not be. அசையாது, இப்படி கூடாது, அப்படியே முடியாது, நான் ஏற்றுக்கூட சொல்லாதீங்க. Stand in the counsel of God. வரமா நீ அக்கனி ஊராய் நடந்தாலும் வேகாதிருப்ப. The counsel of God. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது ஒரு பேரில் உறல்வதில்லை. Ask for the counsel of God. நீங்க எடுக்காதீங்க.
ஆமா, கர்த்தருடைய ஆலோசனை நட. இரண்டாவது, பாவியுடைய வழி இல்லை, கர்த்தருடைய வழி எனக்கு பரிசுத்த வழி. ஆமே, இது ஜீவ வழி. ஆமா, நீங்க மரணம் இல்லை, கர்த்தருடைய வழியில் நடங்க. ஆமா, look for the word, search. ஆமா, என்ன ஆண்டவர், என்ன வழி சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் நிக்கணும். I have to take a stand means I will take a stand according to the word of God. சத்தியத்தின்படி நான் நிற்க கற்றுக்கொள்ளணும். No compromise. No compromise. You have to be very careful. அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தர் இருக்கிற இடத்துல அல்லது தேவ பிரசன்னத்துல அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, praise the Lord. பரியாசக்காரட வேண்டாம், praise the Lord, வேண்டாம். அருவருப்பு, புரியுதா உங்களுக்கு? Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அம்மா தேவ பிரசன்னத்துல அங்க உட்கார்ந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீங்க. பரியாசத்தை கேட்டா கீழ்த்தரமான மனுஷனா மாறுவீங்க. நான் தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவரை போல மாறுவீங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So it's very important. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா இங்கதான் இருக்கு அப்படியே வழிகள். அப்ப praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆலோசனைங்க தான் இருக்கு. நான் நிற்கிற வேண்டியது இங்கதான் இருக்கு, இந்த கண்மலை நகை. Praise the Lord. Oh glory to God. Oh shata. Thank you Holy Spirit of God. எஸ்ஐயா 48:17 பார்க்கலாம். Oh glory, glory, glory. வாசிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென். அவன் என்ன சொல்றாரு? போதிக்கிறேன். எதை போதிக்கிறேன்? உனக்கு பிரயோஜனமானது நான் போதிக்கிறேன். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. See, he wants to teach you. இது profitable things. Praise the Lord. Hallelujah. பிரயோஜனமானது. அப்போ பிரயோஜனமானது அவர் போதிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும், அமரணும். Praise the Lord. ஏன்னா அதுதான் வேணும். அப்ப நான் அவரிடத்துல நான் கற்றுக்கொள்ளும் போது சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில. ஆமா, உனக்கு ஒரு வழி இருக்குது, நான் வச்சிருக்கிறேன். நீ நடக்க வேண்டியது வழி வச்சிருக்கிற, அதை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. நீ என்ன ஏது எப்படி இருக்கும், எங்க போவேன், என்ன பண்ணுவேன் அவசியம் இல்லை, நான் நடத்துவேன். ஏன்னா உனக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? பிரயோஜனமானது நான் கற்பித்து இருக்கேன், நீ அதை பெற்றிருக்கிற, இப்போ நடத்துவேன். வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அப்போ தேவனுடைய வழிகளை போகும்பொழுது இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, ஆமா, ஆமா. அந்த உரிமை எடுத்துக்கிறாரு. அல்லாம சரிங்களா? இன்னும் நிறைய நம்ம ஆளுநர்கள் கொண்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமானது பாருங்க, எஸ்ஐயா 55ஆம் அதிகாரத்துல 8-9. ஐசியா சாப்டர் 55 verse 8 and 9. உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். Straight away cancelling. Straight away. உன் வழி என் வழி இல்லை, உன் நினைவு என் நினைவு இல்லை. கேன்சல் முடிஞ்சது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க என்ன பண்ணாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்காதீங்க ரொம்ப. அடுத்தது என்ன பண்ணுவோம், எப்படி போவோம் வேணாம். ஸ்ட்ரெயிட்டாவே கேன்சல். இதை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. இனிமே எந்த சூழ்நிலை பிடிக்காது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு போறீங்க. அடுத்து சொல்லிட்டு ஏன் சொல்றாரு பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும். இப்ப பாருங்க கம்பேரிசன். ஏன் வேணாம் கேன்சல் பண்ணாரு? இதான் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமா, இப்போ நல்லா பார்க்கணும். நம்முடைய வழியை அவருடைய காமிக்கிறாரு. என் வழிகள் என்ன நடங்கன்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துவேன். ஏன்னா என் வழி உனக்கு தெரியாது. இதை புரிஞ்சுக்க, கிளியர் பண்ணிக்கங்க. ஏன்னா நீ இங்க இருக்கிற, என் வழி இங்க இருக்கு. புரியுதா? இங்க இருக்கு. இப்போ
நீ நினைச்சாலும் இது நடக்க முடியாது. ஏன்னா உன் அறிவுக்கு எட்டாது, நீ உணர முடியாது, நீ பார்க்க முடியாது. நான் தான் உன்னை நடத்தணும். நான் அறிவிக்காம, நான் காட்டாம, நான் உன் கண்களை திறக்காம, உன் சிந்தையை தெளிவடை செய்யாம நீ நடக்க முடியாது. அதனாலதான் புரியாது நமக்கு நடத்துறது. ஒரு தேவன் ஊழியக்காரன் சொன்ன பியூட்டிஃபுல் ஆங்கிலத்துக்கு சொல்றது வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. God does always in unconventional ways. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பாரம்பரியமான காரியம் நம்ம செய்யவே மாட்டாரு. அவருடைய செயல்கள் எல்லாமே அன்கன்வென்ஷனல். ஏன்னா நான் கீழே இருக்கிறேன், நான் என்னமோ இது மேன்மை நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த வழிகளை நான் பக்கத்துல அப்படி ஒழுங்குகள் நான் வச்சிருக்கிறது, நான் பரிசுத்தவான்கள், நாங்கள் அப்படி நாங்க இப்படி, எங்க சபை அப்படி, எங்க சபை அப்படி நினைச்சுக்கிட்டு இது என்னமோ மேன்மை நினைச்சிட்டு இருக்கோம். அருவறுப்புன்றாங்க. ஏன்னா எந்த மேல ஸ்தோத்திரம். அதனாலதான் இஸ்ரவேலு என்ன சொல்றது, யூதர்கள் என்ன பண்ண முடியல, ரட்சிக்கப்பட்டாலும் புறஜாதியார்ட்ட போக முடியல. புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போஸ்தலர்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. யாருக்கு தெரியாம உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. யூதர்கள் வந்துட்டா ஏஞ்சிடுறாங்க. முடியல உங்களுக்கு. இப்படிதான் சொல்ல பாயிண்ட். ஏன் குறுகிய மனப்பான்மை, சுயாதீனத்துக்குள்ள இல்ல, இன்னும் அடிமைத்தனத்துல. என்ன அடிமைத்தனம்? அவன் யூதன் என்பதையும், யூதன் அந்த என்ன சொல்றது, லா பிரமாணத்துல இருக்கிறது போலவும், இன்னைக்கும் பிரமாணத்தினாலே உண்டான பாவத்தை உங்களுக்கு இன்னைக்கு அதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. கிறிஸ்துவானவர் ஒரு சுயாதீன தன்னுடைய சரீரத்தின் மூலமாய் உங்களுக்கு நமக்கு உண்டாக்கின புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று இருக்குது என்பதையே மறந்தாச்சு. ஏன்? அது உயர்ந்தது. அது பரத்தின் வழி. நம்ம யோசிக்கிறது பூரா அந்த பூமியின் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்க 4 பேரை பார்த்துட்டு you want to live with it. மிஞ்சி போனா ஒரு 4000 பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோ. இந்த 4000 பேருக்கு வாழ விரும்புறீங்க. ஆனா பூமியில எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு? 850 crores, 8.5 billion people. பறந்தது மைண்டே இல்லை. சில பேருக்கு 4 பேர் தான் தெரியும், அவங்க பிள்ளைங்க. 4 பேர் தான் தெரியும், வெளியே தெரியாது. அவ்வளவுதான். That's a problem here. ஏன் நான் வழிகள் பார்க்கல? இன்னும் ஒருத்தர் சில பேருக்கு அவங்கள தவிர வேற யாரையும் தெரியாது, வாழ்றதே அவங்களுக்காக. ஏன் தெரியுமா? வழி தெரியல, குருடரா இருக்கிறாங்க. கண்கள் என்ன பண்ணல, செந்தில் கீழே இல்ல, குருடரா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, குறுகிய பார்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க. 2 குருக்கள் உங்களுக்கு ஆண்டவர் கண்கள் ஏறெடுத்துப்பார். இதோ உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் உன் அண்டையில வருகிறார்கள், உன் குமாரத்திகள் உன் அண்டையில வளர்க்கப்படுவார்கள். கண்கள் ஏறெடுத்து பாருங்க. இத 2ஐயே பார்த்துட்டு நாளைக்கு வாழ போறீங்க. ஏன்னா வழி பார்க்கல, தெரியல, வழி தெரியல. இது என்னமோ உலகமே இது 2 தான். தேவன் நல்லவர். Ask God to open your eyes. கர்த்தர் கண்களை திறக்கும்படி, சிந்தை தெளிவடைப்படி செய்யுங்க. கண்ணை எடுத்து பாருங்க. ஆமா, எடுத்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்காங்க? இன்னும் மந்தையில சேராத எத்தனையோ ஆடுகளுக்கு உண்டு. கண்ணை ஏடுங்க. போதும், இங்கேயே பார்த்து போதும், உங்களையே பார்த்தது போதும். கண்ணை எடுத்து பாருங்க. நல்லவர். Get out of this worldly mindset. Get out of it. உடைங்க. கர்த்தரை எழுப்புங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். என் வழிகள் என்ன? அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா 46:10 பாருங்க. ஏன் அந்த வழிகள் குறித்து
பாருங்க, வாசிக்கலாம். எஸ்ஐயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழி எப்படி தெரியுமா? இந்த வழியில ஓட ஆரம்பிச்சீங்கன்னா முடிவை ஆரம்பத்திலே பார்க்கலாம். ஆமா, இத எப்படி நான் இது கிடையாது, என்ன சொல்ற, இந்த மேஸ் மாதிரி கிடையாது. எந்த பக்கம் வழி இருக்கும், எந்த பக்கம் வழிகள் சுத்துறது இல்ல. இட்ஸ் so simple and plain before you. கர்த்தருடைய வழிகள் எப்படின்னு சொன்னா சிம்பிள். ஆமா, அவரு வழியில உள்ள ஏறின உடனே என்ன சொல்றாரு? உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்துல சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து நயெல்லாம் காடு கிடையாது, என்ன சொல்றது, ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? This is so simple. Christ is so simple. யாருக்கு தெரியுமா பிரச்சனை? சுயத்துல வாழ்றவனுக்கு இந்த வழி கொடுமையா இருக்கும், டார்ச்சர். ஆமா, ஏன்னா he wants happiness, he wants joy, pleasures of the world. So அவனுக்கு இந்த வழி it's a வழியா, ஏன்னா இங்க உஷ்ணம் அதிகமா இருக்கும், அது மாதிரிலாம் இருந்தான். இங்க யாருக்கு சொன்னா கர்த்தரையே பார்த்து கர்த்தரையே உயர்த்துகிறவன், கர்த்தரையே மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு தான் இட்ஸ் ஹாப்பினஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். ஆமா, எத்தனை 7 மடங்கு சூடிட்டாலும் அது உள்ளே உலகமா, ஏன்னா அவர் அவனுடைய கூட இருப்பார். ஆமா, வழியை காமிச்சிட்டு போறவர்ல நான் உன்னை நடத்துகிறேன் சொன்னாரு. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற he goes before you. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். விட்டுட்டு போறவர் இல்ல, நான் உங்களை திக்கற்றலாய் விடேன். நமக்கு சுயம் அதான் பிரச்சனை இன்னைக்கு. your flesh is breaking everything. ஆமா, உலகத்தின் மாறே. be very careful. இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னா, வேதத்திலிருந்து வாசிங்க, வேத சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். இந்த இப்ப என்னன்னா லாட் ஆஃப் டீச்சிங்ஸ், இந்த ஃபேமிலி டீச்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு இது எதுவுமே தேவனோடு கூட இசைய மாட்டேங்குது. ஆமா, சரிங்களா? என்ன see I'm not trying to put down things. அதுக்கு நான் இல்லை, புரிஞ்சுக்கிங்க. எதுவுமே சிக்காதீங்க, அடிமையாயிடாதீங்க. நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிங்க, அடிமையாக கூடாது. ஏன்னா சுயாதீனம் என்றைக்குமே புரிந்து கொள்ளணும். சுயாதீனத்தை விட்டுட்டீங்கன்னா தெளிந்த புத்தி இருக்காது. தெளிந்த புத்தி இல்லைன்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய வழியை பார்க்க முடியாது. கர்த்தருடைய வழியை பார்க்கலன்னா உங்க ஓட்டத்தை நீங்க முடிக்க முடியாது. அப்படி சொல்லுவோம், ஞாபகம். சரி, இப்போ மோசே எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் புரியுறதுக்கு. சரியா? மோசே எப்படிலாம் குடும்பத்தை நடத்தினாங்க படிச்சிருக்கீங்களா? மோசே ஃபேமிலி பத்திலாம் சொல்லுவாங்க. அவர் பேர் என்னது? என்னுடைய தாசனாக மோசே போல என் வீட்டில் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், தாழ்மை உள்ளவனை கண்டதே சொல்லுவான். யார் கொடுத்தது? சொல்லுவான். அப்ப அங்க என்ன ஆச்சு? What happened to the family now? இங்க என்ன சொல்லுவோம்? தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவர் சபையே நடத்த முடியாது. வசனம் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சாட்சி இருக்கணும் குடும்பத்துல. சாட்சி என்றது வேற, அடிமைத்தனம் என்பது வேற. Praise the Lord. பேதுரு அவனுடைய குடும்பம் என்ன போட்டிருக்கு வேதத்துல? போட்டு எவங்களோட ஃபேமிலி புரியுதா உங்களுக்கு? என்ன செய்தாச்சு? ஏன் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். யூ ஹேவ் டு பி an example. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒவ்வொருக்கும் என்ன இருக்குது? சுய சித்தம் உண்டு. ஞாபகம். You cannot control and force people. பிள்ளையான நடக்க வேண்டிய வழியில நடத்து. You have to be an example. You can cry unto the Lord.
ஆனா என்ன பண்ணிடாதீங்க, உங்கள் ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க. புரியுதா? ஓட்டத்தை நிறுத்திடாதீங்க, ஓடுங்க. குடும்பம் என்று சொல்லி அழைப்ப வித்து போட்டாதீங்க. Be very careful and tell me. Be very careful. ஆண்டவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. குடும்பத்துக்கு சாட்சியா இருங்க, உண்மையா இருங்க, உங்க பொறுப்பை செய்ய, அன்பை செலுத்துங்க. ஆனா உங்கள் ஓட்டத்தை ஒரு நாளும் முடக்கி போட்டாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. Praise the Lord. Thank you, Lord. Be very careful. Be very careful. I'm telling you. ஏன்னா இந்த உலகில் வந்து ரொம்ப ஆசீர்வாதம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதலே உள்ள அறிவிப்பார். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் அறிவிக்கிறார். கேட்டீங்க சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். People will be given. People will be given. ஆமா, இந்த வழியில ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் கொடுக்கப்படும். ஆமா, உங்களுக்கு எடுக்கப்படும், கொடுக்கப்படும், எடுக்கப்படும், நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஓட்டங்களை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். சும்மா உட்காந்து என்ன பண்ணிடாதீங்க, உலகத்தை போல உட்காராதீங்க. அன்னைக்கு உட்காந்து நாங்க வந்து கையில எழுதணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதுனீங்கன்னா உங்களை என்ன பண்றது? ஆமா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் இட் வாஸ். ஆக்சுவலி வந்து முடிஞ்ச உடனே வந்து டான்ஸ் கிளாஸுக்கு டைமிங் எதிர்பார்க்கறதுக்கு இட் வாஸ் வெரி குட். சடன்லி உடனே இது கொடுத்தாங்க சஜஷன். இட் வாஸ் வெரி நைஸ். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் பீப்புள் இன் பிசிக்கலி. இல்லை, வாட்ஸ்அப் இருக்குது, இது இருக்கு, அதில் யூ கேன் டீச் தம். ஆமாம், நேரம் வரணும் அவசியம் இல்லை, டைமிங் எடுத்து யூ கேன் டீச் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வசதியை கொடுத்துருக்குறேன். ஸோ யூ கேன் யூஸ் த டைம். ரைட் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா பழசு, புரியுதா? நேரம் வரணும் டீச்சிங்க்கு அவசியமே இல்லை. இப்போ ஆன்லைன் டீச்சிங், யூ டீச் த பீப்புள் ஆன்லைன். அவங்க மற்றதுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். அது சொல்றேன்னு சொன்னா இந்த பழைய மாதிரி இருக்காங்க. God has changed a lot of things. Move fast. Move fast. You have to grow. It is global today. உலகத்தை you have to reach out the world. The world is expanding like anything. ஆமா, it is expanding. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனத்தொகை ஏறிக்கொண்டே போகிறது, ஜனங்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள், விஞ்ஞானம் பெருகிக் கொண்டே போகிறது. You have to move fast in the spirit of the Lord. உங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, கவலைப்படாதீங்க. கத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பார். உங்களை கொண்டு செய்வார், இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு உதவுறது கொடுப்பார். நீங்க எப்படி செய்வீங்க யோசிக்காதீங்க. பட் ஹேவ் ஃபோக்கஸ் டு ரீச். அவங்களை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படுங்க. ஆமா, உலக கடைசி வரைக்கும் நான் சாட்சியா இருக்கணும். ஆமென். அதற்கு ஆயத்தப்படுங்க, ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போனார். ரதம் ஓட்ட ஸ்பீடை காட்டிலும் எலியாவுடைய ஓட்டம் ஸ்பீடா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் பரந்த ஞானத்தை பெற்றுக்க நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்காதீங்க, பெற்றுக்கொண்டு உட்காராதீங்க, பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்க விசுவாசத்தை வைக்காதீங்க. கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க கிருபையை பயன்படுத்துங்க. அன்பை பெற்றுக்கொண்டு நீங்க அதை தாராளமாய் கொடுங்க. ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஞானத்தை வெளிப்படுத்துங்க. வாங்கி 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 வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அது என்னைக்கு வரும் தெரியாது. See, don't lose the seasons. காலங்களை எழுத போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன். இந்த அந்த வழியில போகும் பொழுது என்ன நடக்கும்? உங்களை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆமென். அந்த வழியில போகும்போது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் வாய்க்கும். ஏன்னா இது செய்ய போறது இல்ல, செய்து வைத்திருக்கிறார். நீங்க வழியில போகும்போது இவை எல்லாம் வந்து உங்கள் மேல் பலிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். சிம்பிளா சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வழியில நடக்கிறதுக்கு இது முக்கியமானது பாத்தீங்கன்னா, you have to trust God
in his doings in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிற செயல்களை நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். அக்செப்ட் பண்ணணும். ஆமா, இப்படிதான் மட்டும் பண்ணிடாதீங்க லைஃப். மை லைஃப் ஷுட் பி லைக் திஸ்ன்றத. உங்க லைஃப் என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆமா, கர்த்தரை மகிமைப்படுத்ததா இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஆசையா இருக்கணுமே தவிர வேற மாதிரி உலகத்தை போல போட்டுறாதீங்க உள்ள. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தருடைய செயல்களை பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து எனக்கு புரியறதுக்காக யோசேப்புடைய டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில கருத்தை அவங்க காமிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஜஸ்ட் ரன்னிங் த்ரூ த தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே. ஸோ இப்போ இந்த தரிசனம் வந்து கொடுக்கப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிற பிரச்சனை உனக்கு. சரிங்களா? இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது இவனை வித்து போட்டாச்சு, அப்புறம் அங்க போறான், அப்புறம் ஜெயில போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு கடைசியில மேல வந்துட்டான். இப்போ அவங்க அண்ணனுங்க எல்லாம் வராங்க, எல்லாம் முடியுது. சரிங்களா? 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். இப்ப அவன் சொல்றான், எப்ப உங்களுக்கு don't feel bad. என்ன வித்து போட்டீங்க, செஞ்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டு don't feel bad. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் அனுப்பிச்சான்? இதான் மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் God. ஆமென். என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? செயல்பாடுகள் உண்டாது. ஏன் சொன்னாங்க? என்னை உருமாற்றுகிறார். அப்பாவுடைய வீட்டுல இருந்த யோசேப்பும் இப்பொழுது நிற்கிற யோசேப்பும் வித்தியாசம். fully matured. இப்போ அவன் வித்து போட்டதை பார்க்கல, கர்த்தர் செயலை பார்க்கலாம். இங்கே நான் நிற்பதற்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்தார். The doings of the Lord. ஆமா, ஏற்றுக்கொள்ளணும், முறுமுறுக்க கூடாது. ஏற்றுக்கொள்ளணும், முறுமுறுக்காதீங்க. ஏன் சொன்னா அதை முறுமுறுக்கும் பொழுது உங்களுடைய தேவன் மேல இருக்கிற உங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படும், அன்பு அற்றவர்களாய் காணப்படும். அப்ப என்ன ஆகும்னா கற்றுக்கொள்ள முடியாது. இந்த மெச்சூரிட்டி வராது கற்றுக்கொண்டதினால. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். Because he learned, he matured. கற்றுக்கொண்டதுனாலதான் என்னாச்சு? அவரை போல ஒரு மெச்சூரிட்டி, முதுமை, முதிர்ச்சி. உங்களுக்கு கற்றுக்கொண்டதுனாலதான். ஸ்கூலுக்கு போறோம் எதுக்கு? அறிவுல கொஞ்சம் முதிர்ச்சி சொசைட்டில வேணும். Because you learn things. புரியுதா உங்களுக்கு? இங்க வாழ்க்கையில அவருடைய வழிகளில் போகும் பொழுது முதிர்ச்சி. So you have to trust God for his doings in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற செயலுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்பணும். You have to trust him because he is doing things for my good. சகலம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறார். அப்போதான் கற்றுக்கொள்வீங்க. ஆமா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஓ ஷாத்தரலப்பா, நல்லது நல்லது. ஆமா, ஏன்னா உள்ள இருந்து எல்லாம் வெளியே போச்சு. ஆமா, போயிட்டே இருக்குதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாத்தீங்கன்னா சொல்றான், கர்த்தர் வந்து ஒரு நோக்கத்தோட கொண்டு வராரு, ஜீவரட்சனை செய்யும்படிக்கு, டு சேவ் பீப்பிள். கர்த்தர் கொண்டு வராரு. அடுத்தது தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7 வாசிங்க, verse 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் ரட்சிப்பினால் உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யாரு வித்து போட்டாலும் சொல்லுவோம், யார் இவனுக்கு தீங்கு செய்தானோ அந்த வம்சத்தை காப்பாத்துறது தானே நான் முன்னாடி வந்தேன். அப்போ பழி வாங்க மாட்டேன் நான். அதான் அர்த்தம். என்ன அனுப்புனதே உங்களை காப்பாத்த, என்ன அனுப்புனதே உங்களை காப்பாத்த, நான் எப்படி உங்களை பழி வாங்குவேன்? பயப்படாது. இது வந்து பிளான்ல இருந்துச்சு, இது அவருடைய பிளான்ல இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த பிளானோட சேர்த்துட்டேன்.
இங்க விருப்பு வெறுப்பு இடம் இல்லை. Because if you have to walk in the way, you have to have a surrendered life. அவருடைய வழியில நடக்கணும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒண்ணுமே இருக்காது. You can bless your enemy. ஆமா, you can love them. அவங்க என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். உங்களை சபைக்குள்ள ஆசீர்வதிக்க முடியும். உங்களை நிந்திக்கிறவர்களால் வேண்டிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவருக்காக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். Bless people. அதுதான் நம்ம இருக்கிறோம். வேற எதுக்கு இருக்கிறோம்? To love people. ஆமா, உங்களை துன்பப்படுத்துறவங்களை நீங்க பகைப்பீங்க, உங்களை நேசிக்கிறவங்களை மாத்திரம் நீங்க நேசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ஆயக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? உலகமும் அப்படிதான் பண்ணுது. நீ என்னுடைய சீசர் என்பதற்கு என்ன வித்தியாசம்? நீ மேலான வழியில நடக்கிறது என்பதற்கு வித்தியாசமே இல்லையே. If you are walking with me, எப்படி இருக்கும்? நீ உன்னுடைய சத்துருவை நேசிப்ப, உன்னை துன்பப்படுத்துக்க ஜெபம் பண்ணுவேன், உன்னை நிந்திக்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நான் பூரண புருஷனா இருக்கிறது போல நீயும் பூரணா இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா என் வழியில வந்தேன்னா you cannot be imperfect, you can only be perfect. ஆமா, இங்க வந்து அடுத்தவங்க தப்பு இல்லை, நான் நேசிப்பேன். ஆமா, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், நான் உங்களுக்கு I forgive and walk away from all these things. Praise the Lord. Hallelujah. ஆமா, hallelujah. உங்களை காப்பதற்கு அடுத்தது ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. அவ்வளவுதான். So this is understanding. எவ்வளோ நடந்த வாழ்க்கை. சிவாதனமா இருந்தவன, அப்பா வீட்டுல சந்தோஷமா இருந்தவன், அடிமையா காது குத்தப்பட்டு விற்கப்பட்டு ஒரு வீட்டுக்கு போய் அங்க மேல வர நல்லா வரலன்னு நினைச்சா அங்க வந்து நடந்து அப்புறம் ஜெயிலுக்கு போட்டு ஜெயிலுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிட்டு அவங்களுக்கு எல்லாமே நடந்தது. ஆனா அவன் சொல்றான், நீங்கள் அல்ல, ஆதலால். நீங்க செஞ்சதுனால இல்ல 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 இல்ல, அவர் ஏற்கனவே என்னை குறித்து திட்டம் வச்சிருக்காரு. என் வாழ்க்கையில ஏன் திரும்ப இதெல்லாம் நடக்குது? அவர் திட்டம் வைத்ததுனால அவர் என்னை உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமா, இவை நான் கடந்து வந்தது காரணம் அவர் என்னை கொண்டு வந்தாரு. அவரை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறேன். ஆமா, எனக்கு நான் வாழ்ந்திருந்தேன்னா என்ன இருக்குன்னு சொன்னா எழுந்து போயிருக்கேன். அதனாலதான் எப்பவுமே தேவனுடைய மகிமையை தேடுங்க. நான் என்ன செய்யணும்? நீரநிலை மகிமைப்படுவாங்க, நீரநிலை மகிமைப்படுவாங்க என்ன அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள், இவைகளுக்கு இடம். திரும்ப சொல்றேன், எல்லா இடத்துல தெரிஞ்சவங்களுக்கு உங்களை எப்படிப்பா நான் மகிமைப்படுத்துறேன், உங்களை எப்படி நாங்கள் உயர்த்துறது. நேரம் ஒரே ஓடிச்சிருந்ததுனால ஒரு சில பாயிண்ட் வந்துட்டோம். அந்த 50ஆம் வசனத்துல 50-20 வாசிங்க. ஆதியாகமம் 50-20. 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி இதெல்லாம் நான் கடந்து போவது. ஏன் நான் கடந்து போவச்சான்னு சொன்னா to make me a blessing unto the world. Hallelujah. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் படி அளக்கும்படி ஜீவனை தந்திருக்கிறார் கர்த்தரே. So if when you go through the way of the Lord, கர்த்தருடைய வழிகள்ல போகும் பொழுது தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். Oh, sure. Thank you, Holy Spirit of God. நன்றி ஆமென். Thank you, Lord. நன்றி நன்றி நன்றி. புதிய ஏற்பாடு வரும்பொழுது நான் சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சொல்லிட்டு யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 3:13. பரலோகத்தில் இருந்திருக்கிற
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் Praise the Lord. ஆமா. இப்ப இயேசு சொல்ற நானே வழியும் சத்தியம் ஜீவன் வழி. இப்ப இயேசு யார்? இவர் ஒருத்தர் மட்டும்தான். என்னவா? பரலோகத்திலிருந்து இறங்கினவர். அடுத்தது இல்லையே, நல்ல பாருங்க அந்த வாசனை. ஏற்றது பேசல. இப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இருக்கிறவரும், அதான் காட் அண்ட் மேன். புரிஞ்சுக்கணும். போறீங்க இங்கே ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு அவர் வந்து மனுஷ சாயல ரத்தமும் மாம்சத்தோட, that does not mean he is no God. பரத்துல இருக்கிறவரும். Oh, glory to God. Amen. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவர் வழி நல்லா புரிஞ்சுக்கீங்க. இவர்கிட்ட போனீங்கன்னா எது தெரியும் உங்களுக்கு? பரலோகத்தின் காரியம் எல்லாம் ஏன்னா உங்களோட இருக்கிறேன். நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை கற்பித்து உங்களுக்கு போதித்து பரத்தின் வழியை உங்களை குறித்து எழுத வைத்திருக்கிறத உங்களுக்கு காண்பிப்பார். ஆமா, அதை புடிச்சுக்கணும். இங்க வேண்டாம், இங்க நம்ம போட்டு பண்ண நல்லா வேண்டாம். It won't help you. ஏன்னா you have to finish your race. Amen. அதை போட்டு பாடுங்க சொல்றதுல போன வாரம் பார்க்கலாம். எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசை அவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அது வேற வழியில போக மாட்டேங்க. கிறிஸ்துவ வழி. அப்ப என்ன பண்ண சொன்னா, இஸ் கோயிங் டு ஷோ யூ ரைட்டா ரைட். ஓகே, ஏன் இந்த வழி ஆண்டவர் கொடுத்தார்? நல்லா புரிஞ்சு. ஏன் இந்த வழி பார்த்தீங்கன்னா, வழி இல்லை. உலகத்துக்கு வழி இருக்கு. இந்த உலகம் என்ன பண்ணுச்சோ எல்லாரையும் பிடிச்சி வைக்க முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த 4 விதமான உலகத்துக்கு ஆவிகளை எல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு தேவனுடைய வழியில போகும்போது என்ன சொல்றாரு? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரம் சொன்னாங்க. இப்ப இது பரத்துக்கு இருக்கிற வழி. இப்ப இந்த பூமி ஆனது இவங்களுடைய எந்த இதுவும் உங்களுக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த வழி எல்லாவற்றுக்கும் மேலானது. எந்த வஞ்சகமும், அவன் பேதையாயிருந்தாலும் அவன் ஞானவானாயிருப்பான். இந்த வழியில் நடக்கிறவன் வசனம் இருக்குது. Praise the Lord. Even though he is a fool, he shall be wise. Praise the Lord. Hallelujah. மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் அப்புறம் வழியில வசனத்துல ஒரு வார்த்தையில அவருடைய சத்தத்தை கேட்டு நான் நடந்து போகும்போது இந்த உலகத்தின் எந்த காரியமோ பிசாசுடைய எந்த தந்திர உபாயமோ என்ன பண்ண முடியாதுங்க, பிடிக்க முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் a limit. எவ்வளவு ரீச் அவுட் பண்ண முடியும்னா ஒரு லிமிட். ஆனா நான் எங்க இருக்கேன்னா இதை எல்லாம் தாண்டி மேல உன்னதங்களிலே அவரோட உட்கார்ந்து இருக்கிறேன். Oh, glory to God. Hallelujah. Praise, praise, praise the Lord. Hallelujah. அப்போ ஏறினவர் இறங்கினவர் அங்கே அமர்ந்து இருக்கிறார். ஆமா, இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவர் ஏறினவர். ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஏறினவர் சும்மா ஏறல, என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆமென். ஆமா, அதனாலதான் அந்த தேவனுடைய வழியில வசனத்துல சத்தியத்துல போனீங்கன்னா பூமியின் காரியங்களை பிசாசுடைய தந்திரங்களை பார்க்கணும். உங்க சுயத்தை உள்ள விடாம, உங்க ஆசை இச்சைகளை உள்ள விடாம வசனத்தை பிடித்து அந்த வழியில தெளிந்த புத்தியோட சுயாதீனத்தில் நடந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் பிடிச்சிடலாம். நீங்க என்னைக்கு என்னுடையதுன்னு எடுக்கிறீங்களோ ஒண்ணு தெரியாது. அது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்னா அது வேணும். இப்போ டைரக்ஷன் பூரா திரும்பி, பண்ட பூரா திரும்பி, ஜபம் பூரா எதுக்கு இருக்கும்? ஆண்டவரே எடுத்தா, ஆண்டவரே எடுக்கத்தா, கர்த்தாவை எடுத்தா, எல்லாம் பிசாச உடைக்கிறேன், பிசாச அதை பண்றேன், பிசாச இப்படி பண்றேன். புரியுதா உங்களுக்கு? Because you want. Be very careful. Everything is towards God. நம்முடைய
நம்முடைய அழைப்பு தெரிந்து கொண்டு நேராக போகுது. சரியான அவருடைய வழியில் நடந்தா ஓட்டம் ஜெயமா இருக்கணும். நம்முடைய சுயத்துல போனா அந்த ஓட்டத்துக்கு போக முடியாது. ஆனா நினைச்சுக்கோம் போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. 103ஆம் சங்கீதத்துல பிடிச்ச பேர பயனால பிடிக்கிற 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ரொம்ப முக்கியமானது. அவர் யாருக்கு தெரிய பண்ணுவார்ன்றது ரொம்ப முக்கியம். யாருக்கா? தன்னுடைய வழிகள் யாருக்கு? மோசே அப்படின்னு சொன்னா தன் ஊழியக்காரனுக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப யாருன்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டு, நீங்களோ அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆட்சேபன ஒளியாண்டை கொண்டு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். சோ நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்களா நம்ம செயல்பட்டாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வழிகளை காண்பிப்பார். உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தாறுமாறான வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தரால் உங்களுக்கு வழியை காமிக்க. நீங்க அவன்கிட்ட கேட்க கூட மாட்டீங்க, கேட்டாலும் செய்ய மாட்டீங்க. தேவனத்துல கேட்டாலும் அவருடைய வழிகளை கேட்டாலும் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னா அவர் சொல்றது உங்களுக்கு ஜென்ம சுபாவம் மனுஷனுக்கு புரியாது. அவர் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியாது. ஆமா, நீங்க சும்மா இருப்பீர்கள். நான் யுத்தம் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்க 600 ரதத்தோட பார்வன் வந்துட்டு இருக்கான். அவர் சொல்றாரு நீங்க சும்மா இருக்க. திடீர்னு கீழ்பட முடியாது. திரும்ப சொல்றேன், உறவு இல்லாம பழக்கம் இல்லாம சடனா கீழ்படி. நிறைய பேர் லாஸ்ட் டேல பாத்துக்கலாம். இந்த லாஸ்ட் டே வரும்போது பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா என்ன இருக்காது, தீபத்தி ஒண்ணா இருக்கலாம், என்ன இருக்காது. எக்ஸசைஸ் எவ்ரி டே. Faith is something you have to exercise. உறவு என்பது ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட காணப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So I just keep on. The lastல ஒரே ஒரு காரியம் மட்டும் நாங்க சொல்லிட்டு முடிக்கிறோம். சகரியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் It's a blessing. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த 128ல அந்த பின்னர் பிளெஸிங்ஸ் இருக்கு. வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து, பாத்தீங்களா, என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் உனக்கு. It's a blessing. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஆலயம் இனிமே இனி வேற வேற ஜனங்கள் இல்ல. உலகம் எங்கிலும் உள்ள யாரும் என்ன சொன்னா கர்த்தருடைய மனமாட்டி மொத்தமா இருக்கவங்களுக்கு பேர் தான் சர்ச், ஆலயம். Praise the Lord. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எப்படி வைப்பேன்? நீ என் வழி நடந்தினா, என் காவலை காத்த, என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். Praise the Lord. என் பிரகாரங்களில் காவல் காப்பாய். இங்க இருக்கிறவங்களை உலாவுங்க, உனக்கு அவங்களுக்குள்ள அந்த இடத்துல உனக்கு உலாவுறதுக்கு என்ன பண்ணுவேன்? இடம் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே such a kind of a blessings. நீங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கும், வாழ்க்கையே மாறும். நீங்க எதையும் தேட வேண்டாம். திரும்ப சொல்றேன், நீங்க வழியில நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நடக்கும்போது எல்லாம் தானாவும் தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் மேன்மையா இருக்கும். ஆனா என்ன பண்ணும்? எப்படி ட்ரஸ்ட் பண்ணும்? சில நேரங்களில கோணலை செவ்வாய்ப்படுத்த வேண்டியதா இருக்கும். சில காரியங்கள் உண்டு. என்ன பண்ண புடிச்சிக்காதீங்க. இப்படிதான் எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும். அது நிறைய நேரங்கள்ல என்ன ஃபெய்த் வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஃபெய்த் should stand on the rhema, revelation word of God. தேவன் சொல்லுகிறத அந்த வார்த்தை, அந்த சத்தத்துக்கு பிடித்து கொண்டு நிற்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்படிதான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய என்ன போச்சுன்னு சொன்னா, தாங்கள் விரும்புகிறதற்கு புரியுதா, அது வேணுன்றதுக்கு விசுவாசம் சொல்லி பேசுறாங்க.
அது என்ன பண்ணாது தெரியுமா உங்களுக்கு? மெய்யான அந்த சேலஞ்சு வரும்போது நிக்க மாட்டீங்க, நிக்க முடியாது உங்களால. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் தேவனை சார்ந்ததே கிடையாது. ஆமா, இன்னைக்கு எப்படி சொல்ல இச்சிக்கிறது வேணும், அது ஆசைப்படுகிறது வேணும். சோ எனக்கு நோ சேஞ்ச், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். உங்களுக்கு அடுத்த சூழல் மாற முடியாது, வேற எதுவும் காரியங்கள் மாற்றம் வாங்க முடியாது. இதுதான் இருக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தா ஓகே எல்லாருக்கும். அதான் பிளஸட் லைஃப் கிடையாது. மேன்மைகளை கர்த்தருக்காக என்ன சொல்ற மகா பெரிய காரியங்களை செய்தோடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. எல்லாமே கடந்து போன பாதைகள் கரடு முரடா இருக்கும். ஜெயித்தார்கள். அதனால எப்பொழுதுமே அந்த 7 சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ கிறிஸ்டியன் லைஃப் என்ன சொன்னா, இட் இஸ் நாட் என்ன சொல்றது அப்படியே நார்மல் இல்லை. It must have challenges. It must have challenges. Praise the Lord. The more the challenge, the more the glory. ஆமா, தாவீதை பாடுவதற்கு காரணம் என்னது? கோலியாத். மறக்காதீங்க, தாவீதுக்கு பாடுறதுக்கான கோலியாத் மறக்காதீங்க. Praise the Lord. இன்னைக்கு பவுலை பேசி கொண்டிருக்கேன். ஏன்? Because of challenges he faced. இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏன்? சிலுவை மரணம். இன்னைக்கு அப்போஸ்தலர்களே எல்லாரும் நம்ம வந்து உயர்த்து. ஏன்? Because everybody had challenges. Praise the Lord. ஆமா, பரிசுத்தவான்களை நம்ம கனப்படுத்துகிறோம். ஏன்? Because of the challenges. Praise the Lord. Not because of their powerful, beautiful life. No, இல்ல. நல்ல வாழ்க்கை. எது நல்ல வாழ்க்கை தெரியுமா? இது இருக்கணும், ஸ்கார்ஸ் இருக்கணும். அதான் யூத்த பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கை எப்படி இருக்கணும்? காட்சி இருக்கணும். அது என்ன சொல்றது? ஸ்வாட பிடிச்சி பட்டயத்தை பிடிக்கும் போது பிடிச்சி கை எப்படி இருக்கணும்? ஆமா, சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை. இது இல்லைன்னு சொன்னா நீங்க என்னது ஒண்ணு போதுவாங்க. இந்த யுத்தத்துல நான் போயிருந்தேன். இந்த யுத்தத்துல ஆமா, every challenge நீங்க பார்த்திருக்கீங்களா? You will be broken in your spirit, you will be broken in your emotions, you will be broken in your body. ஆமா, சும்மா இல்ல, 3 பாதிக்கப்படுவோம். ஜெயம் எடுக்கணும், காயங்கள் ஆகும். But you stand there, you will stand in the way of the Lord. ஆமா, சத்தியத்தில் நிற்பீங்க, கர்த்தருடைய வார்த்தையில நிற்பீங்க. ஏனென்று சொல்ல, என் மகிமை கர்த்தர் மாத்திரமே. ஆமா, என் ஜீவன் பெரிதல்ல, என் கர்த்தர் மகிமைப்படுவதுதான் எனக்கு பெரிது. அப்படி நாம உயர்த்தப்படணும். You will stand. Praise the Lord. ஆமா, that's a Christian life. இதான் வைராக்கியமான வாழ்க்கை. ஜெயம் எடுக்கணும், விட்டு கொடுத்துட கூடாது அவன் சீக்கிரமா. Because God has a way for you. Okay, it's okay. அப்பா வீட்டுல நல்ல சந்தோஷமா இருந்தேன், ஆனா அடிமையா விற்கப்பட்டேன். எங்க அண்ணன்களே எழுப்பி என்ன கொல்ல வந்துட்டாங்க. Yes, you are broken. Yes, but go ahead. போங்க, முன்னேறுங்க. ஏன் சொன்னா ஆண்டவர் இதுக்கு இல்ல, ஒரு பெரிய கருத்தை வச்சிருக்காரு. ஆமா, இழக்கணும். ஆமா, அவர் எல்லா மகிமையும் விட்டு ஒரே பேரானவராக மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர் எல்லா மகிமையும் விட்டு மனுஷனுடைய சாயல இறங்கி வந்தார். அவர் சிருஷ்டித்தவர்களை அவரை துன்பப்படுத்தினார். வானத்தின் பூமி அந்த சராசரங்களையும் உண்டாக்கினவர் நமக்காக. ஏன்னா பிதாவுடைய சித்தம் என்னையும் உங்களை ரட்சிப்பதற்கு இயேசு தன்னை கொடுத்தாலும் அது தேவ சித்தம். You cannot question God. You cannot question God. தேவனுக்கு ஏன் சொல்லி கேட்க கூடாது. அந்த மனப்பான்மை உள்ள கொண்டு வராதீங்க. You trust God. Just trust. பொல்லாதவங்க நானே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமானவர். ஆமென். பிரைஸ் நம்ம இருக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட